ஹலோ காய்ஸ். ஸோ அன்னம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே தரமான சம்பவங்கள் என்ன இன்றைக்கி அன்னம் சீரியலில் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா தான் நினச்ச மாதிரியே சரவணனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தில் போயிட்டு எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவலோடு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன தான் வந்து சீரியலோட ஹீரோயின் வந்து அன்னம் தான் அப்படின்னு இருந்தாலும் அண்ணம் ஏன் எதுவுமே பண்ணாமல் இப்படி வந்து அவளை வந்து ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ரம்யா வந்து தான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சண்முகத்தை கடத்தி ஒரு வழியாக வந்து மண்டபத்தில் இருக்கிற ஒரு ரூம்லேயே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியலை. அண்ணமாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யாருக்குமே வந்து தெரியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அண்ணம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாமாவை காணோமே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நைட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக சண்முகத்துக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அண்ணா, நீ வந்து எதை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ணிக்காத, போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுறதுனால அவங்களுமே வந்து விட்டுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே வந்து இருக்குது. இங்கே மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிருது. ஸோ சண்முகம் வாத்தியாரை பார்த்திங்கன்னா அதே மண்டபத்தில் ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருக்கார் ரம்யா. அவர் வந்து மயக்கமான நிலைமையில தான் வந்து இருக்கார். அவரால் எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து இருக்கார். ஓகேங்களா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா முந்தின நாள் நைட்டே வந்து ரம்யா போயிட்டு வந்து இவரை கட்டி போட்டுட்டு அவரை வந்து பார்த்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளான் அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற ரங்கா கிட்ட வந்து ஒன்றும் விடாமல் சொல்லிட்டு வந்து வந்திருப்பாங்க. மறுநாள் காலையில் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து எதுவுமே தெரியாமல் அந்த அடியால் ரங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்திங்கன்னா வரவேற்கிறதுக்காக வந்து இந்த கட்டைக்குண்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஐயோ இவளா, ஆல்ரெடி நம்ம இவகிட்ட வந்து அடி வாங்கியிருக்கோமே, ஏன்னா மறுபடியும் இவன் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கா, போச்சுடா, இனிமேல் நம்ம இவளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடி கன்ஃபார்ம் தான், எப்படியாவது போயிடணுமே, இவன் மேலே தான் வந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சி இங்கே கட்டைக்குண்டு வந்து புலம்பிக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிக்கிறத வச்சுட்டு, இந்தாருமா புரியுமா, இதை வர்றவங்களுக்கெல்லாம் இதை கரெக்டாக வந்து தெளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கட்டைக்குண்டோட கையை பிடிச்சிட்டு, சார் விடுங்க சார், இதை விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏமா எதுக்குமா இப்போ வந்து பிடுங்கிட்டு இருக்க, இருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடி வர அந்த ரங்காவை வந்து பார்த்து பயந்துட்டே வந்து இருக்காரு. ஐயோ மேலே வந்துட்டாலே, பார்த்துட்டாலே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நேராக போயிடுறாரு. இதை பார்த்து கட்டைக்குண்டு வர, அப்பாடா உள்ளே போயிட்டாடா ஒரு வழியாக, ஏம்மா கையை விடுமா, எதுக்குமா என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்டைக்குண்டு வந்து சொல்லிவிட்டு கையை எடுத்து விட்டுட்டு, இவளை பார்த்தா பொம்பளை மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை, ஒரு பக்கம் பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி தான் வந்து தெரியுது, ஆனால் இவன் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவன் ஒன்றால் உஷாராக தான் இருக்கா, எப்போ பார்த்தாலும் யாரையாவது பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காளே, என்ன பண்ணுறது, எப்படியாவது இது என்ன உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்கே கட்டைக்குண்டு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்து இருக்காரு. இங்கே உள்ளே போன ரங்கா வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ரம்யா கிட்டே பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்துங்க அப்படின்னா வந்து அண்ணமும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து டெக்கரேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ஸோ கமிஷனர் மேடம் கல்யாணம் அப்படின்னா சும்மாவாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து இவங்க ரெண்டு பேட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பாத்தியாடி அண்ணோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நினச்சதை விட ரம்யா நினச்சது தான் இங்கே நடக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குடி எனக்கு, ஒருவேளை உண்மையிலேயே இந்த கல்யாணம் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தேவையில்லாமல் எதையாவது நினச்சி வந்து குழம்பிக்கிட்டே வந்து இருக்காது, அந்த ரம்யா என்ன நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதுவும் அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களை மட்டும் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்னத்தானாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், எல்லாருமே அவள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி பழி வாங்கணும்னு நினச்சி தான் வந்து வரப்போகிறாள், அதனால் கண்டிப்பாக இதை நான் எக்காலத்து கொண்டு நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அண்ணமும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதை கேட்ட உடனே வந்து என்னமோடி நீ சொல்கிற, ஆனால் எனக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குடி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய மாமாவை காணோம், எங்கே போயிருக்காருன்னே வந்து தெரியலையே, நீ ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து செல்லக்கிளி வந்து வந்துடுறாரு. ஏம்மா அண்ணன் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? என்ன நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஒருவேளை நான் இங்கே வந்துட்டாரோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கிளியும் வந்து கேட்கும்போது, இல்லைங்க சித்தப்பா, இன்னும் வந்து மாமா இங்கே வரல, அவர் கூப்பிட்றதுக்கு தான் சின்னத்தான் வந்து போயிருக்காரு. சின்னத்தானும் ஃபோன் பண்ணார், ஆனால் வந்து மாமா அதை வந்து எடுக்கலை, ஒரு வேளை குளிச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் நேர்லேயே போய்கிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அண்ணன் வந்து சொல்கிறாரு. சரிம்மா அண்ணன், கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லு. ஏன் அப்படின்னா இப்போ அவர் வராமல் இருக்கார் அப்படின்னா அதையே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வருவாங்க, அதனால் சீக்கிரமாக வர சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணபடி எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லக்கிளியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க சித்தப்பா, நானும் அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், சின்னத்தண்ணி எப்பயோ போயிட்டாரு, இந்நேரம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமும் சொல்லிடுறாங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செண்பகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக வந்து அண்ணத்தை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் அண்ணோ, எங்கடி உன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முகம் வந்து நைட்டு வீட்டுக்கு போன விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரியாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணமும் வந்து மாமா நைட்டு வீட்டுக்கு போயிருக்காரத அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே, என்ன கேட்காம எப்படி நீ அவரை வந்து வீட்டுக்கு அனுப்புன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ரொம்பவே கோவமாக வந்து கேட்குறாங்க. இல்லைங்கக்க, மாமாவுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குதுன்னு சொன்னார், அதனால தான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் அதை நான் அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே அதை செண்பகம் பார்த்தீங்கன்னா வந்து எதையுமே வந்து கண்டுக்காமல் அண்ணத்தை ரொம்பவே வந்து கேவலமாக பேசுகிறாங்க. ஓம் பேச்செல்லாம் கேட்டுட்டு அந்த மனுஷன் ஆடிக்கிட்டு இருக்காரு பார்த்தியா, அதனால தாண்டி அவரை இப்படிலாம் வந்து இருக்காரு. யாரை கேட்டுட்டு நீ அந்த ஆளை வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புனேன்? உன் பேச்சை கேட்டுட்டு போயிட்டு அந்த ஆள் வந்து வீட்டுக்கு போயிருக்காரா? வரட்டும், இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னும் 5 நிமிஷத்தில் அவர் இந்த மண்டபத்தில் இருந்தே ஆகணும், இல்லை அப்படின்னு வச்சுக்கோவேன் உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு செண்பகமும் வந்து அன்னத்தை பார்த்துட்டு ரொம்பவே வந்து அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு பேசுகிற மாதிரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இதே எல்லாத்தையுமே கேட்ட அண்ணம் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடி இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ பெரிய மாமாவுக்கு ஃபோன் போடு, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் அண்ணன் ஃபோன் பண்ணிவிட்டு சண்முகத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட ஃபோன் போகுது, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணுற, அப்பையும் எடுக்க மாட்டேங்கிறா. இல்லடி, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் மாமா எடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஆனால் மாமா இப்படிலாம் வந்து எப்பயுமே பண்ண மாட்டாருடி, ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவார், ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒருவேளை அவர் சைலண்டில் ஃபோன் போட்டு வச்சுருக்காரோ என்னோடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, அப்படிலாம் மாமா போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வேளை வேறு ஏதாவது விஷயம் மாமாவுக்கு தப்பாக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பரபரப்பான விஷயங்கள் அண்ணன் சீரியலில் நடக்க போகுது. சண்முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கண்டுபிடிப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அண்ணம் தான் இந்த ஒரு கல்யாணத்தை ஜெயிப்பாளா இல்லை ரம்யா ஜெயிக்க போகிறாளா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல் இன்னும் நிறைய விதமான சீரியல் எபிசோட்ஸ் நீங்கள் ரிவ்யூ கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.